சிலரின் காதல் அவர்கள் பிரிவில்தான் தெரியும். கண் இமைகளை காவல் கொண்டு கருவிழியால் சிறைபிடித்தவளே இன்று வெளியோரும் வழியும் கண்ணீர் துளிகளாக பிரிந்து செல்கிறாள். பெண்ணே, நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. உடைந்து போவேன் என்று தெரிந்தே விட்டு செல்கிறாயே. இருண்ட வானை நிறைக்கும் நட்சத்திரமாய் நிறைக்கிறாள். என் இரவுகளை விழிக்கையில் ஓவியம் நினைந்தவாறு கரைகிறாள் கனவில். ஒருவரால் கிடைத்த மகிழ்ச்சி அவர் இல்லை என்றவுடன் 2 மடங்கு அதிகமாகி விடுகிறது, மறக்க முடியாத வழிகளாக. ஒருவரின் அன்பை நீ அலட்சியப்படுத்தும் போது உனக்கு தெரியாது. அதே அன்பிற்காக ஏங்கும்போதுதான் தெரியும். நீ என் அருகில் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ எனக்குள் இருக்கின்றாய் என்பது. நம் திறமைக்காக எத்தனை ஆடம்பர பரிசுகள் அடுத்தவரிடம் இருந்து வந்தாலும் நம் மனம் நெருக்கமானவரின் சிறிய பாராட்டுக்காகத்தான் ஏங்கும். இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. நான் இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றன. எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதவள் போல் உணர்கிறேன். நீ என்னுடன் இருந்தும் ஏதோ ஏக்கம். இது நிரந்தரம்தானா என்று விடையில்லை. விடை சொல்ல நீயும் இல்லை. இன்று உங்களை புறக்கணித்தவர்கள் நாளை உங்களுக்காக ஏங்குவார்கள். அன்பிற்காக ஏங்கி நிற்கிறேனே தவிர யாரையும் அன்பிற்காக ஏங்க வைத்ததில்லை. பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் கிடைக்கப் பெறுமா என ஏங்கும் தருணம் மரணத்தை விட கொடியது. நான் பல எதிர்பார்ப்புகளுடன் ஏக்கமாக காத்திருக்கிறேன் உன் அன்புக்காக. ஆனால் நீ தருவதோ ஏமாற்றம் மட்டுமே. உன்னோடு வாழ்வது போல் ஒரு கனவு. கண் விழித்து பார்க்கையில் இதெல்லாம் உண்மையில்லை என்று உணரும்போது மனதில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டுமே, அந்த கனவு நிஜமாக கூடாதா என்று. காகம் எப்படி தாகத்திற்கு தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனும் அன்பு என்னும் தாகத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறான். நீங்காத வழிகளை தந்துவிட்டு நீங்கிவிட்டாய். உயிர் நீங்காதோ என ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நான். உன்னோடு நான் இருந்த நிமிடங்களை ரசித்தபடியே மீண்டும் அந்த நிமிடங்கள் வருமா என்ற ஏக்கங்களுடன் நானும் என் தனிமையும். தன்மானம் இழந்து பிறரின் அன்புக்கு ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டுமே. வாழ்வில் 1000 வசதி வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் பழைய நினைவுகளுக்காக சந்தோஷத்துக்காக ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும். ஒவ்வொரு முறை அறிவிப்பு அதிரும் போதும் மனம் அலைவாயத்தான் செய்கிறது, அவளது அழைப்பாக இருக்காதோ என்று.